ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் சேனலில் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா காவலன் எஸ்ஓஎஸ் என்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை பற்றி ரெண்டு மெயினான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த காவலன் எஸ்ஓஎஸ்ன்ற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கனாலும் சரி, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிறவங்க அந்த மாதிரினாலும் சரி, ஏதாவது டீசிங் நடக்குனாலோ இல்லை கிட்னாப்பிங் நடக்குனாலோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற மூலமாக அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எர்த்குவேக் வந்தாலும் சரி, இதில் ஃப்ளட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனில் சொல்ல வராங்க. அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் கொடுத்துங்க இன்ஸ்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஓஎஸ் ஃபோன் கால் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணிக்குவான்னு கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும்னா கொடுத்துங்க, வேணாம்னா அளவு கொடுக்க வேணாம். எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வேணும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்டு ஆடியோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, அளவு கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணான்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபோன் கால்ஸ்ன்னு இருக்கும், அதுவும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காமல் இருக்கலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தமிழில் கொடுத்து பதிவுன்றது கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் பேர் கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்று அலைபேசின்னு அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் அதை கொடுத்துக்கணும். உங்களுடைய பேர் அண்ட் ஃபோன் நம்பரை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இமேஜ் போட்ட ஒரு பிக்சர் இருக்கும், அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ப்ரொஃபைல் பிக்சரை இங்கே வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும், பர்த் டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆப் என்னன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் வீட்டு அட்ரஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றதுக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கடைசி லாஸ்ட்டாக பதிவு செய்கின்ற இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் யூசஸ் வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்ஓஎஸ் மெசேஜ் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து வரும். அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட்ன்ற இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 3 காண்டாக்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பேர், என்ன ரிலேஷன்ஷிப்பு அதையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எமர்ஜென்சி கண்டிஷனில் எஸ்ஓஎஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த எமர்ஜென்சி காண்டாக்ட்டுக்கும் அந்த மெசேஜ் வந்து ப்ளஸ் லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு காட்டும். இந்த 3 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் எஸ்ஓஎஸ்ன்ற ரெட் கலர் பட்டன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த பட்டன் வந்து எப்போ ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டீசிங்காக இருக்கட்டும், கிட்னாப்பிங், இல்லை உங்களால் முடியலன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அலர்ட்டும், அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 3 காண்டாக்ட் எமர்ஜென்சி காண்டாக்ட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 3 நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற கரண்ட் லொக்கேஷன் வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் மூலமாக சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் லொக்கேஷனுக்கு அவங்க வந்து உங்களை பாதுகாப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். தெரிஞ்சால் நல்லது தானே. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.